நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை மன்னித்தருளுங்கள் நந்தி. தாம் என் தாய் தந்தையருக்கு பிரியமானவர். தம்முடன் விவாதம் செய்வதற்கு எனக்கு எவ்வித உரிமையும் இல்லை. இல்லை குமரா, அவ்வாறு கூறாதீர்கள். அவ்விருவருக்கும் என் மீது உள்ள அதே அதிகாரம் தமக்கும் உள்ளது குமாரா. என்ன வார்த்தை இது? குமாரா, விரைந்து கைலாயம் செல்லுங்கள். இயலாது. இனி நான் அவ்விடம் வருவதென்பது நடவாத காரியம். அவ்வாறு நினைப்பதற்கு காரணம் என்ன? தம் தாய் தந்தையரிடம் செல்வதற்கு எதற்கு தங்களுக்கு சங்கோஜம்? அவர்களின் செயல் கண்டு நான் வெட்கப்படுகிறேன் நந்தி. அவர்களின் மகிமை கண்டு நான் தலைகுனிந்து நிற்கிறேன். கற்பனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு எவ்விதத்திலும் சமமானவன் அல்ல. இவ்வாழ்வனைத்தும் நான் முயற்சித்தாலும் அவர்களைப் போல் மாற இயலாது நந்தி. குமாரா, தாம் அவர்களின் புதல்வர், அவர்களின் மைந்தன். இருவர் குணமும் தம்மில் சங்கமித்திருக்காதா? தாம் அவர்களின் வம்சத்தவர். இந்த ஒரு விஷயமே தமக்கு சிறப்பை தேடித்தரும். இதில் தாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. தமக்கு விளங்கவில்லை நந்தி. தாரகனது சம்ஹாரத்திற்கு பிறகு என் மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. தாரகனை வதைத்திருந்தாலும் அற்புத சக்திகளை பெற்ற தாய் தந்தையரின் பிம்பம் என்பதை உணர்ந்தேன். அனைத்தும் அவர்களே என்று அறிந்தேன். ஆனால் இன்று என் தாய் தரித்த இந்த ரூபம் கண்டு என்னுள் குடிக்கொண்டிருந்த சந்தேகம் முழுமையாக என்னை விட்டு விலகிவிட்டது நந்தி. இப்பொழுது தெளிவடைந்து விட்டேன். தாரகாசுரனின் சம்ஹாரம் என் தந்தையிடமிருந்து என்னை பிரித்து வைத்தது. ஆனால் இந்த மகிஷாசுரனின் சம்ஹாரமும் என் தாயிடமிருந்தும் என்னை விலக்கியது. இல்லை குமாரா, ஏன் அவ்வாறு எண்ணுகிறீர்கள்? அந்த எண்ணத்தில் தவறில்லை. இதற்கு முன்போல் எவ்வாறு நான் தாயிடம் என் அன்பை பொழிவேன்? பதில் கூறுங்கள் நந்தி. அவர்களை எந்த அன்பின் திருவுருவத்தில் கண்டேனோ அவ்வுருவமானது இனி என்றும் எனக்கு தோன்றாதல்லவா? எவ்வாறு என் அன்பை வெளிப்படுத்துவேன்? மனமாற அவர்களோடு பழகுவதிலிருந்து நான் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பாக அவர்கள் எனக்கு உணவூட்ட வருகையில் விளையாடும் மனதோடு இனி அலைக்கழிக்க இயலாது. விஸ்வரூபம் கண்டு நான் விக்கித்து போனேன். எனது வேண்டுகோள் ஒன்று மட்டுமே. தாம் கைலாயம் வாருங்கள். அனைவரும் தமக்காக காத்திருப்பார்கள் குமாரா. இனி தாம் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும் நந்தி. நிச்சயம். நான் இப்போது தம்மிடம் கூறியது எல்லாம் தாம் எவரிடமும் கூறக்கூடாது. வாக்களிக்க இயலுமா? தம்மிடம் முன்பே கூறியிருந்தேன். நடக்கும் போரின் இறுதியான முடிவானது அசுர சம்ஹாரம் என்றேன். அதுவே நடந்தது. நான் கூறிய வார்த்தைகளுக்கு சற்று தாம் செவி சாய்த்திருக்க வேண்டும். அதைச் செய்யத் தவறினீர்கள். ஆனால் விளைவு
பெரும் நஷ்டமாகும். தாரகாசுரன், தாரி, இப்பொழுது மகிஷாசுரன். ஏற்பட்ட இழப்புகளை சற்று எண்ணி பாருங்கள். ஒன்று மட்டுமே விளங்கும். அசுரகுலத்தின் அற்புதம் வாய்ந்த சக்திகள் கூட மகாதேவரின் புதல்வரை வதைக்க வல்லது கிடையாது. கார்த்திகேயா, 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 இன்று உனக்காக என்ன சமைத்திருக்கிறேன் என்று பார். தாம் அங்கு வைத்து விடுங்கள், நானே உண்கிறேன். இயலாது, நீ உண்ண மாட்டாய் என்பதை நான் அறிவேன். இதன் சுவை உனக்கு பிடித்துள்ளதா என்பதை நான் அறிய வேண்டும். நான் உனக்கு ஊட்டும் உணவை நீ மறுக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டாயா? என்னுடன் வா, இங்கு வந்து உட்கார். அங்கும் இங்கும் ஓடி என்னை துன்புறுத்த மாட்டாயா? என்று உனக்கு என்ன நேர்ந்தது கார்த்திகேயா? என் மீது சினம் கொண்டாயா? பிறகு என்ன நேர்ந்தது? பயமா, கவலையா, வேதனையா? மாவீரனாக மாறிய பிறகு உன்னில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் எனக்கு எப்போதும் என் கார்த்திகேயன் தான் வேண்டும். பால்மணம் மாறாத கார்த்திகேயன். உன்னை இன்னும் சிறு பிராயமாகவே எண்ணுகிறேன். அதில் உனக்கு விருப்பம் இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நடக்கிறது அங்கே? ஏன் எனது சிம்மாசனத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் இன்று கார்த்திகேயனுடைய பட்டாபிஷேகம் இந்திரதேவா. என்ன? நடக்காது, அது நடக்காத காரியம். ஆம் இந்திரதேவா, இன்று முதல் கார்த்திகேயன் இந்த அரியணையை அலங்கரிக்கப் போகிறான். நடக்காது. இந்த அரியணை எனக்கு சொந்தம், என்னுடையது. என் அரியணையை எவராலும் பறிக்க இயலாது, இயலவே இயலாது. விடு, என்னை விடு, விடு, என்னை விடு. இது நடக்காது.
கார்த்திகேயா, எங்கு புறப்பட்டு விட்டாய் மகனே? நான் வனம் நோக்கி செல்கிறேன் தந்தையே. காரணம் என்ன புதல்வனே? சத்தியத்தை அறியச் செல்கிறேன். என்னை பற்றி நான் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிய வனம் நோக்கிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இவ்வுலகில் உனது கடமைகளையும் உனது பொறுப்புகளையும் நீ தியாகம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. சத்தியம் என்பது உன்னுடன் இருக்கின்றது, பின்னி பிணைந்துள்ளது. ஆனால் ஒருவனுக்கு வீற்றிருக்கின்ற மற்ற உணர்வுகளான அகங்காரம், பயம், குரோதம், இது போன்ற உணர்வுகளால் சத்தியம் விலக்கப்படுகிறது. சத்தியம் எங்கோ இல்லை, நாமே சத்தியத்தை விட்டு விலகியுள்ளோம். இதையும் மீறி சத்தியத்தை அறிய எண்ணினால் தாராளமாக செல். இவ்வாழ்வு உன்னுடையது மைந்தனே. அதை எவ்வாறு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நீ ஒருவனே முடிவெடுக்க வேண்டும். ஆனால் செல்வதற்கு முன்னால் உன் தாயை காண மாட்டாயா? உனக்கு உணவளிக்க உன்னை தேடி ஓடி வரும் தாய் அல்லவா அவள்? உனது சிறு கவலைகளுக்கும் பெருமளவு வேதனைப்படும் பெண் அல்லவா அவள்? கார்த்திகேயா, உன் தாயின் விஸ்வரூப தரிசனம் கண்டு உன் மனமானது சஞ்சலம் அடைவதில் தவறேதும் இல்லை. அது நியாயமான ஒன்று. உன்னை ஈன்றவளின் சக்திகளை பற்றி உனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இது போன்ற சந்தேகங்கள் உன் மனதினில் எழுந்திருக்காது. ஆனால் நேரம் வந்துவிட்டது மைந்தா. உன் தாயின் உண்மையை பற்றி நீ அறியாமல் உன்னால் சத்தியத்தை அறிய இயலாதது. சக்தியின் மற்ற ரூபங்கள் பற்றியும் உனக்கு எடுத்துரைக்கவிருக்கிறேன். சிருஷ்டியின் ஞானமே அதில்தான் அடங்கியுள்ளது. கால துவக்கத்தில் பரபிரம்மம் இரு பாகங்களாக இருந்தது. தெய்வ சக்தி, சிருஷ்டி சக்தி. தெய்வ சக்தியானது 3 வடிவங்களை கொண்டது. படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுளான விஷ்ணு, அழிக்கும் கடவுளான நான். இந்த சக்திகளை தனதாக சிருஷ்டியின் சக்திகளும் 3 வடிவங்களாக பிரிந்தது. லக்ஷ்மி, சரஸ்வதி, சிவசக்தி. அந்த 3 சக்திகள் 3 வடிவம் பெற்றது. உருவான அந்த 3 சக்திகள் அகிலத்தை 3ஆக பிரித்து ஆட்சி செலுத்தியது. அந்த 9 ரூபங்கள் தான் நவதுர்க்கை. அதில் முதலாவதாக வரும் ரூபம் ஷேல்புத்ரி. மலைமகளான அவள் பர்வதராஜனுக்கு மகளாக அவதரித்தாள். எண்ணற்ற சிக்கல்களுக்கு பிறகு அவள் என்னை வந்து அடைந்து வாழ்வினில் பெரும் புகழ் பெற்றாள்.
துர்க்கையின் இரண்டாவது ரூபம் பிரம்மச்சாரிணி. பிரம்மம் என்பது தவமாகும். சாரிணி என்றால் அனுசரிப்பவள் என்ற அர்த்தம். தவசக்தியின் வலிமையை வலியுறுத்தியவள். தவ புதல்வி என்ற பெயரையும் பெற்று இணை வந்து அடைந்தவளாவாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துர்க்கையின் மூன்றாவது ரூபம் சந்திரகண்டா. அஸ்திரங்கள் கொண்டிருந்தாலும் பிறையை தலையில் சூடியவள். இந்த ரூபம் அமைதியை வாரி வழங்கி நன்மை பயக்கும் திருவுருவம். வெவ்வேறு ஆயுதங்கள் திருவுருவின் 8 புஜங்களிலும் பெறப்பட்டிருக்கும். முகத்தில் நெற்றிக் கண் திறந்தே காணப்படும். சந்திரகண்டாவின் வாகனம் சிங்கம். யுத்தத்திற்கு செல்ல தயார் நிலையில் இருப்பாள். திருவுருவில் மனம் ஒருமித்தால் பெருமனிதனுக்கு கரு அதுதனில் மறு உருவெடுக்க தேவையில்லை. இவள் நடத்தும் சம்ஹாரம் மறுபிறப்பென்பதை செய்யும் சம்ஹாரம். இவளது மந்தஹாச புன்னகை மயக்கும் சக்தியை பெற்றதாகும். ஆகையால் இவள் மந்தஹாசினி என்று அழைக்கப்படுவாள். இது நவதுர்க்கையின் 4வது ரூபம். அஷ்டபுஜங்கள், ஆயுததாரிணி, புலிமேல் அமர்ந்தவள், புவியை காப்பவள், ஒளி பொருந்திய சூரியனை போல் உலகெங்கும் வியாபித்திருப்பவள். இவள் மூலமே 10 திக்குகள் அறியப்பட்டது. பரந்த கடலில் இவள் மூலம் தோன்றிய விந்தை ஒன்றுள்ளது. அதுவே ஸ்கந்த மாதா, அதாவது உனது மாதா. நவதுர்க்கையின் 5வது ரூபம் சிம்மவாகினி. இத்திருவுருவை உபாசனை செய்தால் மோட்ச மார்க்கம் சுலபமாகிறது. எந்த ரூபம் மகிஷாசுரனை வதைத்தது அதை நாம் காத்யாயனி என்கிறோம். திருவுருவை மனதார ஆராதிப்பதால் மோட்ச பிராப்தியை ஒருவர் சொந்தமாக்கலாம். இருண்ட நிறம், கலைந்த கேசம், தனது கரங்களில் ஆயுதம், கொல்ல துடிக்கும் மூர்க்கம், காலனை போன்ற தோற்றமளிப்பதால் திருவுருவை கால்ராத்திரி ரூபம் என்றும் அழைக்கின்றார்கள். இருளை விரட்டும் சக்தி கொண்ட ரூபம். இவ்வுருவை ஆராதிப்பதால் பயமானது பயந்தோடும். அமைதியின் உருவம், அதன் அடையாளமே வெள்ளை ஆடை, 4 புஜங்கள், திரிசூலதாரிணி. இத்திருவுருவை ஆராதிப்பதால் நிம்மதியானது அனைவர் மனதிலும் தாமாக குடிகொள்ளும். இதை மகாகௌரி ரூபம் என்று கூறுவர். மகாதுர்க்கையின் 9வது ரூபத்தை சித்ததாத்ரி என்று அழைப்பார்கள். அகிலத்து வாசிகள் அனைவரும் வேண்டுவது அஷ்டசித்திகள். அந்த அஷ்டசித்தியை அள்ளித்தரும் வல்லமை பெற்ற திருவுருவம்.
எனது அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் இந்த சித்ததாத்திரை திருவுருவத்தை கொண்டிருப்பதால்